வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். என்னாகும் 32ஆம் அதிகாரத்தில் எப்படியாக இஸ்ரவேலரில் 2 கோத்திரத்தார் மாத்திரம் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டாம் என்று சொன்னதை குறித்து நாம் படிக்கின்றோம். ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் மோசே இடத்திலும் ஆசாரனாகிய எலியாசரிடத்திலும் சபையினுடைய தலைவர்களிடத்திலும் வந்து இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற யாசேர் தேசத்தையும் கீலேயாத் தேசத்தையும் தங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. இந்த யாசேர் தேசமும் கீலேயாத் தேசமும் நல்ல புல் வளம் உள்ள இடம், ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று அவர்கள் கண்டு இந்த 2 தேசங்களையும் எங்களுக்கு தந்துவிடுங்கள் என்று கேட்டார்கள். அதாவது யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே இருக்கின்ற இடங்கள் எங்களுக்கு போதும், ஆகவே நாங்கள் ஏன் யோர்தானை கடந்து அந்த பக்கம் வர வேண்டும், இங்கேயே எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள். பாருங்கள், 4ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக, இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். பாருங்கள், கானானுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் யோர்தான் நதியை கடந்து போக வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த 2 கோத்திரத்தார் தங்களுடைய ஆடு மாடுகளையும் எடுத்துக்கொண்டு கடக்க வேண்டும். ஆனால் ஆடு மாடுகளோ அவர்களுக்கு திரளாக இருந்தது. ஆகவே இதே எங்களுக்கு போதும், நீங்கள் வேண்டுமானால் கடந்து போங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தால் அவர்கள் கேட்டதில் எந்த விதமான அநியாயம் இருந்ததாக தெரியவில்லை. உண்மையில் ஒரு நியாயமான வேண்டுகோளை தான் அவர்கள் மோசே இடத்தில் வைத்தார்கள். எங்களுக்கு இதுவே போதாதா, நாங்கள் இங்கே இருந்து விடக்கூடாதா என்று கேட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த பகுதிகளை ஆண்டவர்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மடங்கடித்தார். ஆகவே அவர்கள் கேட்டது ஒருபுறம் மிக எளிமையான, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வேண்டுகோளாய் இருந்தது. ஆனால் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது மோசே இந்த காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் கடிந்து கொள்ளுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 6ஆம் வசனத்தில், உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ. 7ஆம் வசனத்தில், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். அதாவது, மற்றவர்களையும் நீங்கள் பயமுறுத்துகிறீர்களே, யோர்தானை கடந்து போவதை குறித்து மற்றவர்களை சோர்வடைய பண்ணுகிறீர்களே, இது என்ன என்று கேட்டார். 8ஆம் வசனம் வாசிக்கும்போது, காதேஸ் பர்னேயாவில் அந்த முந்தின சந்ததியினர் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினதை பற்றி திரும்ப பேசி, அப்படியே நீங்களும் இப்பொழுது கர்த்தருக்கு விரோதமாய் நிற்கிறீர்களே என்று சொல்லி 10ஆம் வசனத்தில், அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமாய் என்னை பின்பற்றின காலேப் யோசுவாவை தவிர வேறு யாரும் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று ஆணையிட்டாரே என்று சொல்லி, இந்த காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் கலகம் பண்ணினவர்களோடு கூட மோசே ஒப்பிட்டு பேசுகின்றார். 14ஆம் வசனத்தில், பாவமுள்ள பெருங்கூட்டமாகிய நீங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயரையும் வைக்கின்றார். 15ஆம் வசனத்தில், நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார், இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்று மோசே அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறதை பார்க்கின்றோம். நண்பர்களே, இவர்கள் மோசே இடத்தில் வைத்த வேண்டுகோள் சாதாரணமான, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நியாயமான வேண்டுகோளாய் தெரியலாம். ஆனால் மோசேயை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பாவம் செய்தார்கள்.
ஏனென்று சொன்னால் இவர்கள் தங்களை பற்றி மட்டும் யோசித்து கொண்டு தங்களுடைய சகோதரர்களை பற்றி யோசிக்காமல் போனார்கள். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கின்றேன். நண்பர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகள் மற்றவர்களை குறித்து யோசிக்கின்றார்கள். இந்த உலகத்தில் சுயநலமாய் யோசிப்பது, தங்களை பற்றி மட்டும் சிந்திப்பது, தங்களுக்கானவைகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்வது, தங்களுடைய காரியங்களை பாதுகாத்து கொள்வது என்பதுதான் அதிகமாக சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஒரு மனுஷனுடைய சுய வளர்ச்சி, அவனுடைய சுய விருப்பங்கள், அவனுடைய கனவுகள், இது மாத்திரமே முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு ஒத்து வருகின்றபடி யார் உதவி செய்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் அவன் தன்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்தவ விசுவாசிகளோ உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வித்தியாசமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள். அவர்கள் மற்றவர்களை குறித்து சிந்தனை வைக்கின்றார்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று சொல்லப்படுகின்றது. சில நேரங்களில் மற்றவர்களோடு இணைந்து இசைந்து போவது மிக கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் வேதம் நம்மை ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படியாக அழைக்கின்றது. நாம் மற்றவர்களோடு சேருவதை குறித்து மேட்டிமை அடையக்கூடாது என்று சொல்லுகின்றது. உண்மையாக தாழ்மையாக இருக்கின்றவர்கள், இல்லாவிட்டால் எளிமையானவர்களோடு கூட சேர்ந்து வாழ்வதை நாம் ஒரு பிரச்சனையாய் எண்ணக்கூடாது. அவர்களோடு கூட இசைந்து வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சில நேரங்களில் மற்றவர்களோடு கூட போராட்டமும் பிரச்சனையும் மன வருத்தமும் மன வேறுபாடுகளும் வந்துவிட நிச்சயமாய் வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட தருணத்திலும் நாம் சமாதானத்துக்கான காரியங்களை தேடி அவர்களோடு மறுபடியும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகின்றது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள் என்று பார்க்கிறோம். அதாவது மற்றவர்களோடு சீர்பட்டு கொள்ளுங்கள், சீர் பொருந்தி கொள்ளுங்கள், பிரச்சனைகளை தீர்த்து சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் அங்கே போதிக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் தொடர்ந்து அந்த வசனத்தில் ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை மற்றவர்களோடு பிரச்சனை வருமானால் அந்த பிரச்சனையை தீர்த்து கொண்டு சமாதானம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று பவுல் நமக்கு போதிக்கின்றார். இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்த வசனம். தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது சமாதானமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு, அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணனாகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் என்று பவுல் சொல்கின்றார். சமாதானம் பண்ணிக்கொள்ளும் போது தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று வாக்குத்தத்தமாக இங்கே சொல்லப்படுகின்றது. நண்பர்களே, விசுவாசிகள் சுயநலத்தை எதிர்க்கின்றார்கள். விசுவாசிகள் சுயநலமாய் வாழ்வதை தவிர்க்கின்றார்கள். உண்மையில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல வாழுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து தமக்கானதை தேடாமல் உண்மையாக நமக்காக எல்லாவற்றையும் துறந்து நம்மை வாழ வைக்க அவர் எல்லாவற்றையும் இழந்தார். அவருடைய ஒரு விசுவாசி இயேசுவனுடைய வழிமுறைகளை பின்பற்றுகின்றான். தனக்காய் வாழாமல் மற்றவர்களையும் இணைத்து ஒரு இணைப்போடு வாழுகின்றான். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.